Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். அதுல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் எதிர்காலம். இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது. இப்போ அதுல நெகட்டிவ் சென்டென்ஸ்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் சமைப்பேன் அப்படின்னா அது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது நான் சமைக்க மாட்டேன், நான் விளையாட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இது எல்லாமே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்சஸ் குறிக்குது. ஏன்னா அந்த செயல் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். இது ஸ்ட்ரக்சர் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். எந்த ஐ, வி, யூ, தே, அப்புறம் ஹி, ஷி, இட், நேம், இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எது இருக்கோ அதை எழுத போறோம். அப்புறமா வில் போடணும். நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நம்ம நாட் போட்டிருக்கோம். இதை வில் நாட்டுன்னு சொல்லலாம், அப்படி இல்லை won't அப்படின்னு சொல்லலாம். வில் நாட்டுன்னு எழுதலாம் அல்லது won't. அப்புறமா வெர்பு எழுத போறோம். வெர்பு நமக்கு எப்பயுமே ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ப்ரெசன்ட் ஃபார்ம்னா என்னது? குக், ஈட், பிளே, அந்த மாதிரி. சப்ஜெக்ட் எழுதணும், வில் நாட் எழுத போறோம், அப்புறமா வெர்பு எழுதணும். அதுக்கப்புறமா என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதிடலாம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணலாம். இப்போ இதுல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸ்ல இருந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? நான் வாசிக்க மாட்டேன். இப்போ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான் சொல்லிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு? இந்த ஸ்ட்ரக்சர்ல சப்ஜெக்ட் இருக்கு. இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு நமக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் ஐ எழுதிக்கலாம். அப்புறமா என்ன எழுதிருக்கு? இப்போ இதே பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா நம்ம வில் மட்டும் எழுதுவோம். இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால வில் நாட், அப்படி இல்லைன்னா won't எழுதணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வில் நாட் எழுதிக்கிறேன். நீங்க வில் நாட்டுக்கு பதிலா won't அப்படின்றது கூட எழுதலாம். அதுக்கப்புறமா என்ன எழுதியிருக்கு? வெர்பு. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? கண்டிப்பா ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். இங்க நமக்கு வெர்பு என்னது? வாசிக்க மாட்டேன் அப்படின்றதுதான் வெர்பு. அப்போ அதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னது? ரீட். ஐ வில் நாட் ரீட். அப்படி இல்லைன்னா ஐ won't ரீட். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நாங்கள் ஷாப்பிங் போக மாட்டோம். நாங்கள் ஷாப்பிங் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படியே இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு நமக்கு? நாங்கள். நாங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? வி. ஃபர்ஸ்ட் வி எழுதணும். அதுக்கப்புறமா என்ன எழுதணும்? இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா வில் நாட்னு எழுதணும். அப்படி இல்லைன்னா won't. we won't. அப்புறமா என்ன எழுதணும்? வெர்பு. இங்க என்ன இருக்கு? வெர்பு போக மாட்டோம் அப்படின்றதுதான் வெர்பு. இதை என்ன ஃபார்ம்ல எழுதணும்? ப்ரெசன்ட் ஃபார்ம் அல்லது பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம், அதுலதான் எழுதணும். அப்போ கோ. இப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்குது? இங்க ஷாப்பிங். அதான் அப்படியே எழுதிட வேண்டியதுதான். we won't go shopping. அப்படி இல்லைன்னா we will not go shopping. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் விளையாட மாட்டார்கள். அவர்கள் விளையாட மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு நமக்கு? அவர்கள். சோ தே. அப்புறமா என்ன எழுதணும்? நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால வில் நாட் எழுதணும். இதே இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா வில் மட்டும் எழுதுவோம். வில் நாட். வெர்பு. வெர்பு என்ன எழுதிருக்கு இங்க நமக்கு? விளையாட மாட்டார்கள். அப்போ என்ன ஃபார்ம்ல எழுதணும் நம்ம? ப்ரெசன்ட் ஃபார்ம். சோ பிளே. அவர்கள் விளையாட மாட்டார்கள். they will not play. அப்படி இல்லைன்னா they won't play. இப்போ உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ
நம்ம இதுல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? நாங்கள் நாளை கோவிலுக்கு போக மாட்டோம். நாங்கள் நாளை கோவிலுக்கு போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். இங்க சப்ஜெக்ட் என்னது? நாங்கள். நாங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வி. இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால என்ன எழுதணும்? will not அல்லது won't. அப்புறமா வெர்பு எழுத போறோம். வெர்பு என்னது? இங்க போக மாட்டோம் அப்படின்றதுதான் வெர்பு. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும் நமக்கு? பிரசன்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத எழுதிட வேண்டியதான். இங்க நாளை கோவிலுக்கு அப்படின்ற வார்த்தை தான் மிச்சம் இருக்கு. அதை அப்படியே நம்ம எழுதிட போறோம். கோக்கு அப்புறம் கோவிலுக்கு அப்படின்றதுனால டு டெம்பிள் போட போறோம். இங்க நாளை அப்படின்ற வேர்டு இருக்கு, அதை அப்படியே எழுதிடலாம். பாருங்க, we won't go to temple tomorrow. அப்படி இல்லைன்னா we will not go to temple tomorrow. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் சமைக்க மாட்டாள். அவள் சமைக்க மாட்டாள். இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு நமக்கு? அவள். அப்போ she. அடுத்து என்ன எழுதணும்? will not அப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா won't அப்படின்றது எழுதலாம். வெர்பு எழுதணும். வெர்பு இங்க என்னது? சமைக்க மாட்டாள். அப்போ பிரசன்ட் ஃபார்ம்ல தான் நம்ம எப்பயுமே எழுதுவோம். சமைக்க மாட்டாள் அப்படின்றதோட பிரசன்ட் ஃபார்ம் என்னது? cook. she will not cook. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் எனக்கு கால் பண்ண மாட்டான். அவன் எனக்கு கால் பண்ண மாட்டான். இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் அவன். அப்போ he. will not எழுதலாம். அப்படி இல்லைன்னா won't எழுதலாம். இப்போ நமக்கு வெர்பு என்னது? இங்க கால் அப்படின்றதுதான் வெர்பு. அப்போ எழுதிக்கலாம். இது பிரசன்ட் ஃபார்ம்ல தான் எழுதணும். கால். இப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்கு? எனக்கு அப்படின்ற வேர்டு தான் இருக்கு. அப்ப என்ன சொல்லுவோம்? மீ. he won't call me. he won't call me. இப்போ பாருங்க, நம்ம ஈஸியா வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வந்து தமிழ்ல வந்து வேர்ட்ஸ் எழுதிட்டு அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து எழுதி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.